கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அபிராமியும் லலிதையும். முதல் பாடல் அபிராமி அந்தாதி விளக்க உரை. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படிங்கிறது முதல் பாடல். பொதுவாக முதல் பாடல் என்பது இறைவனுடைய எல்லா சாஸ்திரநாமங்கள் ஸ்தோத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் முதலிலே அந்த இறைவனுடைய வடிவத்தை திருமேனியை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே அடிப்படையிலே இந்த முதல் பாடலிலே அம்பிகையுடைய திருமேனியுடைய வண்ணத்தை சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே அவள் தாங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் சொல்லுவார். அம்பிகையுடைய திருமேனி எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்நிறமானது அப்படிங்கிறது இந்த இடத்துல பல இடங்களிலே லலிதா சஹஸ்ரநாமம் சௌந்தரிய லஹரின்னு எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தியான ஸ்லோகமே அருணாம் கருணாதரங்கிதாக்ஷிம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர், உதயமாகிற சிவந்த இளம் சூரியன், உச்சித்திலகம் சுமங்கலிகள் நெற்றி வகிட்டிலே அணியக்கூடிய சிந்தூரம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆத்மஞான உணர்வு பெற்றவர்கள் சிறப்பாக என்னும் சிவப்பு கல்லாலான மாணிக்கம், மாதுளம் போது அதாவது மலரும் தருவாயில் இருக்கக்கூடிய மாதுளம்பூ. இப்போ சொன்ன 4 விஷயமும் எப்படி இருக்குது? எல்லாமே செந்நிறமாக இருக்கிறது. துதிக்கின்ற மின்கொடி மென்கடி தாமரை மலரிலே உறையும் திருமகள் வணங்குகின்ற மின்னல் கொடி, குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி, குங்குமக் கலவை என்று சாஸ்திரங்களும் சான்றோர்களும் வர்ணிக்கின்ற சிவந்த திருமேனியை உடைய அபிராமி, ஒப்பு உயர்வு பெற்ற அபரிதமான அழகை உடைய அபிராமி தேவி என்றும் விழுத்துணை, என்னுடைய சிறந்த துணையாவாள் அப்படிங்கிறார். உதிக்கின்ற செங்கதிரை சொன்னார், உச்சித்திலகம் சொன்னார், மாணிக்கத்தை சொன்னார், மாதுளம் பூவையும் சொன்னார். அதுக்கப்புறம் குங்குமப்பூ போன்ற திருமேனின்னு அம்பியுடைய செந்நிறத்தை சிறப்பாக சொல்லுகிறார். உதயமாகின்ற சிவந்த இளம் சூரியன், உச்சியிலே மங்கையர் வைத்து கொள்ளும் குங்குமத்திலகம், ஆத்மஞான உணர்வு பெற்றவர்கள் சிறப்பாக எண்ணுகிற நவரத்தினங்களிலே ஒன்றான மாணிக்கம் மாதுளம்பூ, தாமரை மலரில் வாசம் செய்யும் திருமகளான லக்ஷ்மி துதித்து போற்றுகின்ற மின்னல் கொடி, மென்மையான வாசனை உடைய நறுமணம் கமழும் குங்குமக் கலவை என்று அன்பர்கள் சாஸ்திரங்கள் உவமையாக எடுத்து சொல்லுகிற திருமேனியை உடைய அபிராமி அன்னை எனக்கு சிறந்த துணையானவள் அப்படிங்கிறார். இப்போ உதய சூரியன் உலகத்துடைய இருளை ஓட்டுவது போல அந்த கதிர்களுடைய வரிசை, அம்பிகை அஞ்ஞானம் என்ற இருளை நம்மிடம் இருந்து ஓட்டுபவளாக இருக்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்திலே பல இடங்களிலே அம்பிகையுடைய அந்த செந்நிறமானது போற்றப்படுகிறது. உத்யத்பானு சஹஸ்ராபா, 1000 சூரியர்கள் உதித்தார் போன்ற பிரகாசம் பொருந்தியவள். பானுமண்டல மத்தியஸ்தா, சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருப்பவள். தமோபகா, அஞ்ஞானம் என்ற இருளை போக்குபவள். பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி, பக்தர்களுடைய அக இருளை நீக்கும் சூரிய கிரணம் போன்றவள். உச்சித்திலகம் என்கிறார். உச்சித்திலகம் என்பது சுமங்கலிகள் நெற்றி வகிட்டிலே சிந்தூரம் தரிப்பது. அது ரொம்ப விசேஷமானது. சீமந்தினி அப்படின்னே பேர். அப்படி திருமணமான பெண்கள் தன்னுடைய வகுட்டிலே குங்குமம் வைத்து கொள்ளுவார்கள். அது ரொம்ப விசேஷமானது. உச்சித்திலகம் என்பது உச்சி வேளையிலே மலர்கிற மஞ்சாடி பூ அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மஞ்சாடி மலரிலே சிவப்பு நிறத்தோடு மென்மை சிறப்பாக திகழ்கிறது. அதை சொன்னதாகவும் கொள்ளலாம். லலிதா சஹஸ்ரநாமம் அம்பிகையை சர்வாருணா அப்படின்னே சொல்லுது. சரீரம், வஸ்திரம், ஆபரணம், புஷ்பம், காந்தி எல்லாமே சிவப்பு தான். அம்பிகையுடைய விஷயத்திலே எல்லாமே செந்நிறமாக இருப்பதாகவே லலிதா சஹஸ்ரநாமம் தேவியை போற்றுகிறது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்,
தூய உணர்வுகள் இல்லாதவர்களால் இறைவன் அல்லது இறைவி என்ற அந்த மாணிக்கத்தை உணர முடியாது. தூசி படிந்த கண்ணாடியிலே முகம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது போன்றது இது. வள்ளலார் திருவொற்றியூரிலே வடிவுடை அம்பிகையை சொல்லுகிற போது வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு வடிவுடை மாணிக்க மாலை தான் பாடியிருக்கார். மாணிக்கம் பகலிரவு என்று இல்லாமல் எப்போதும் சிவப்பு நிறத்தோடு ஒளி தருகிறது. மணிகள் 9 இருந்தாலும் கூட அவற்றுள் நாயகமாக நிற்பது மாணிக்கம். 9 கிரகங்களுள் சூரியன் சிறந்து நிற்பது போல மணிகளுள் சிறப்பானது மாணிக்கம். அப்போது இங்கு உணர்வுடையோர் என்று அபிராமி பட்டர் சொல்லியிருப்பது ரொம்ப பொருத்தம். வெறும் அறிவினால் அல்லாமல் தன்னை முழுவதும் உணர்வது அடியார்களுடைய சிறப்பு. அடுத்த உதாரணம் மாதுளம் போது. மாதுளம்பூவுடைய காந்தியை போன்ற காந்தி உடையவள். மாதுளை வகையில் பார்த்திங்கன்னா பூத்து காய்க்கக்கூடிய வகை ஒன்று, பூக்கும் ஆனால் காய்க்காது அப்படின்னு இன்னொரு வகை. இந்த வகை மரத்துடைய பூக்கள் ரொம்ப அப்படியே அந்த செந்நிறமாக இருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் மறுபடியும் சொல்லுகிறது தாடிமி குசும பிரபா அப்படின்னா மென்மையாகவும் எல்லோருக்கும் எளிதில் செவ்வண்ணம் உடையதாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சி தருவதாகவும் இருக்கக்கூடிய அந்த மாதுளம் பூவைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். பத்மராக சமப்பிரபா, தாமரையின் சிகப்பு நிறத்திற்கு சமமான காந்தியுடன் விளங்குபவள். ஜபா புஷ்ப நிபாகிருதிகி, செம்பருத்தி பூவின் நிறத்தை ஒத்த ரூபமுள்ளவள். மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி, மகாலட்சுமியால் வணங்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா என்று போற்றுகிறது லலிதா சகஸ்ரநாமம். கடாக்ஷ கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா அப்படின்னு அதே லலிதா சகஸ்ரநாமம் தேவியை கொண்டாடுகிறது. அப்படி லக்ஷ்மியாலும் சரஸ்வதியாலும் அம்பிகை கொண்டாடப்படுகிறாள். அவர்கள் தேவிக்கு சாமரம் வீசி பணிவிடை செய்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய உற்சவ அம்பாளை தரிசனம் பண்ணோம்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு புறம் லக்ஷ்மியும் ஒரு புறம் சரஸ்வதி தேவியும் காமாட்சிக்கு சாமரம் வீசி கைங்கரியம் செய்வதை இன்றைக்கும் நாம் தரிசனம் செய்யலாம். தடில்லதா சமருச்சி, மின்னல் போல் பேரொளியுடன் தேவி விளங்குகிறாள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல என்ன சொன்னார்? மலர் கமலை துதிக்கின்ற மென்கொடி அப்படிங்கிறதுனால அம்பிகை மின்னல் போல பேரொளியுடனும் இருக்கிறாள் என்பதை சொல்லக்கூடிய சாஸ்திரநாமம். மென்கடி குங்குமத்தோயம், அன்னையின் திருமேனியை காஷ்மீரத்து குங்குமப்பூவுக்கு ஓமையாக சொல்கிறது வழக்கம். மூககவி ஆர்யா சதகத்திலே காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா என்கிறார். அதாவது குங்குமப்பூவை கடாரத்திலே பூரித்த தீர்த்தத்திலே நிறைய கொட்டி அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த நீர் சிவப்பாக இருக்கும். அதாவது மென்மையான மனமுள்ள குங்குமப்பூ கரைத்த குழம்பு போல அன்னையுடைய திருமேனி விளங்குகிறது. காளிதாசரும் குங்கும ராக்கச்சோனே அப்படின்னு கொண்டாடுவார். காமாட்சி அம்பாளுடைய அபிஷேக காட்சியை நாம் தரிசனம் செய்தோம்னா பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே அதில் அழகான அந்த குங்குமப்பூக்கள் சேர்த்து உற்சவ அம்பாளுக்கு தை மாதத்திலே நடைபெறக்கூடிய கணு அபிஷேகத்தில் ரொம்ப அற்புதமான காட்சியாக அது நமக்கு கிடைக்கும். தியான ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா சகுங்கும விளேபனாம் அலிகச்சும்பி கஸ்தூரிகாம், குங்குமப்பூவினை அரைத்த விழுதை பூசியவளாகவே அம்பிகையை தியானம் செய்ய வேண்டும் என்கிறது லலிதா சகஸ்ரநாமம். அம்பிகையை பூஜித்து தன் கையாலே அபிஷேகம் செய்யும் தேவி உபாசகர்கள் இதனை அறிகிறார்கள். எல்லோருக்கும் மேலாக விளங்கும் அன்னையாகிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி செய்ய நிறம் உடையவள், அதாவது செவ்வண்ணத்தில் உடையவள் என்பது மங்களத்தின் அடையாளம். அபிராமி, அபி ராமி அப்படின்னா அபரிமிதமான அழகுடையவள் அப்படின்னு அர்த்தம். பின்னாடி சொல்ல போகிறார் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்ல போகிறார். மகாலாவண்ய சேவதிகி, அழகுக்கெல்லாம் ஒரு களஞ்சியம் அல்லது பெட்டகமாக இருப்பவள் அப்படின்னு மேலும் மேலும் அம்பிகையுடைய அழகானது கொண்டாடப்படுகிறது. அப்படி ரொம்ப அழகான உதாரணங்களினாலே தேவியுடைய அந்த செந்நிறத்தை அற்புதமாக அபிராமி பட்டர் நம் கண்களுக்கு முன்னே அழகு தமிழிலே கொண்டு வருகிறார்.
இப்படி முக்கரணங்களாலும் வழிபட்ட அன்னை அபிராமி தான் முக்காலத்துக்கும் தனக்கு சிறந்த மேலான துணை என்பதை உணர்ந்த ஞானியாதலினாலே அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு முதல் பாடலை நிறைவு பெறச் செய்கிறார். இப்படி அபிராமி பட்டரும் லலிதா சஹஸ்ரநாமமும் அம்பிகையை செந்நிறத்தவளாக காட்டிய அதே வழியிலே நாமும் அம்பிகையை செந்நிறத்தவளாக தியானித்து எல்லா நலமும் பெறுவோம். ஜெய ஜெய காமாட்சி.